ஹாய் ஹலோ குட்டிஸ்டே வியூவர்ஸ், நாங்கள் குட்டிஸ்டே பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோனேர்பட்டியில் தான் இருக்கோம். இந்த கோனேர்பட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து மேட்டூர் போகிற ரோட்டில் சென்ட்ரலில் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூறு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்துட்டோம். இப்போ தான் வந்து கூறு கட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 1 கிலோ அளவுக்கு வரும். கிலோ பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து கலந்துருக்கும். ஆனால் இப்போ நம்ம கடை எங்கண்ணா அமைஞ்சிருக்கு? கோனேட்டி பிரிவுங்க. ஓகேண்ணா. மேட்டூர் பைபாஸ். இப்போ இந்த கடை எத்தனை நாளாக போட்டுட்டு இருக்கீங்க? இந்த ஒரு 5-6 வருஷமா போட்டு. 5-6 வருஷம். இப்போ இந்த கூறுகறி மட்டும் அது எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்கன்னா? கூறுகறி இதுக்கு முன்னாடி கோனேரிப்பட்டி அங்கே ரவுண்டானால போட்டுட்டு இருந்தேங்க. இங்கே ஆரம்பத்துலேருந்து ஒரு 20-30 வருஷமா போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 5 வருஷமா போட்டுட்டு இருக்கிறாங்க. 5 வருஷமா போட்டுருக்கேன். எத்தனை நாள் இருக்கும் வாரத்தில் கூறுகறி? வாரத்தில் 2 நாள் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இது எப்படின்னா அது செம்பிளாடு அது தனியாக போடுவீங்களா இல்லை வெள்ளாடு தனி? செம்பிளாடு தனியாக போடுவோங்க, வெள்ளாடு தனியாக போடுவோம். ரெண்டுமே தனியாக கட்டிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுன்னு போடுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ? சரி, கேஜிஎஸ் வச்சுக்கலாம். எத்தனை கேஜிஎஸ் நம்ம போடுவோம்? கிலோ கணக்கெல்லாம் கணக்கு வச்சது இல்லைங்க. ஒரு 25 ஆடு வரும். 25 ஆடு வரும் ஒரு நாளைக்கு. ஆனால் கடை எவ்வளோ நேரம் இருக்கும்? எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வந்தால் கறி கிடைக்கும்? நீங்கள் காலையில் டைம் ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை நாள். மற்ற நாள் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு 6 மணி இந்த ரேஞ்ச் ஓப்பன் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு, மார்னிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்கண்ணா. இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் கடை? இன்னைக்கு வந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்கும். நைட் 7 மணி வரைக்கும். 7 மணிக்கு இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்தால்? செவ்வாய்க்கிழமை மதியானமாக முடிச்சிருவோங்க. மதியத்தோடய முடிஞ்சிடும். மதியத்தோடய முடிஞ்சிடும். இப்போ அது கூறு கறிக்கு எதாவது வெட்டிக்கிட்டீங்களா இல்லை தனியாக இடக்கறீங்க? இது வந்து இடையா தனியாகவும் வாங்கிக்கலாம். தனியாக 700 ரூபா கிலோ. இப்போ தலை வாங்காம வந்தோன்னா ஆட்டு தலை அது என்ன ரேட்டுங்க? தலைங்களா? தலை சைஸுக்கு பொறுத்து முன்ன பண்ண வரும். இப்போ ரத்தம் அந்த மாதிரிலாம் அதுவும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். குடம்பு அதெல்லாம் 50, 100 ரத்தம். கூறில் என்னென்ன வைப்பீங்க? கூறுகறியில் வந்து ஒரு ஆடு முழுசாக அறுத்தோம்னா எல்லாமே வந்துடும். கொழுப்பு, ஈரல், குடல், தலை எல்லாமே, நெஞ்சு கிஞ்சி எல்லாமே கலந்து வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. அப்போ எத்தனை பேர் நான் வேலை பார்க்குறீங்க ஒரு கடையில்? ஒரு 12 பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கூறுகறி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி, கூறுகறி எப்படி கட்டுறாங்கன்றத அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போகலாம். இப்போ இங்கே தான் வந்து கூறுகறி கட்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தெரியும். அடுத்தடுத்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கூறுகறி. இங்கே வந்து பாருங்க, இங்கதான் ஆனா இப்போ இந்த கூறுகறியில் என்னென்ன கலக்குறீங்க? நான் கூறுகறியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தலைக்கறி வைப்போங்க. ரெண்டாவது எலும்பு வைப்போம். அப்புறம் 3வது சதக்கறி எல்லாம் கலந்து ஒரு ஆட்டில் என்னென்ன எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருள் எல்லாம் கலந்து எல்லாம் ஒரு கூறு வச்சிருவோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. கூறு 400 ரூபாங்க. எத்தனை கிலோனா வருது? சரியா 1 கிலோ வருங்க. கரெக்டாக 1 கிலோ வருங்க. எல்லாம் ஆட்டில் இருக்கிற பொருள் எல்லா பொருளுமே கூறு கட்டிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை கூறுங்கண்ணா போவோம்? குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200 கூறு 300 கூறு போகுங்க. அது போக வேற என்னன்னா இருக்கு கூறுகறி தவிர? மற்றது செம்பிளி ஆடு, வெள்ளாடு எல்லாமே இருக்குதுங்க. இப்ப நீங்க கூறு கட்டுறது பாத்தீங்கன்னா வெள்ளாடும் கட்டுவோம், செம்பிளியும் கட்டுவோம். ரெண்டுமே தனித்தனியே கட்டுவோம். செம்பிளி ஆடு வேணும் செம்பிளி, வெள்ளாடு வேணும் வெள்ளாடு. கிலோல வேணாலும் கிலோல வேணாலும் வெள்ளாடு, செம்பிளி ஆடு ரெண்டும் தனித்தனியே கொடுப்போம். அதெல்லாம் வாங்கிக்கலாம், எதுவும் வாங்கிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா ஆடு உடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆடு உடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப எல்லாரும் கண்ணுக்கு முன்னாலேயே ஒளிப்போம். ஒளி மரவெல்லாம் எதுவும் கிடையாது. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 10-30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூறுகறிங்க? கூறுகறி எப்பயுமே உண்டுங்க. ஆடு போட்டதை நான் கடை வச்ச புதுசுல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து கூறுகறி, இடகறி ரெண்டு.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சத்யவேல் மட்டன் ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 400க்கு வந்து கூறு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கூறு வாரத்தில் 2 நாளைக்கு வந்து போடுறதா சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விடிகாலம் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் வந்து கூறு கட்டுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கூறு கட்டிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா செம்பிளியாடும் போடுறாங்க ப்ளஸ் வெள்ளாடும் போடுறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கூறு கட்டுறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோனேரிப்பட்டிக்கு வந்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கறி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கலந்து வேணும், கூறு கறியாக வேணும்னாலும் கூறு கறி இருக்குது, தனியாகவும் வாங்கிக்கலாம். நம்ம சந்திக்கலாம். அதாவது உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பரணி மற்றும் டீம்ஸ் பாய்.